இங்கே நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க ஒரு ஆர்கிடெக்சர் பேட்டர்னில் சூப்பராக நம்மளுக்கு ஹை ரூஃபிங்கில் டஃப் அண்ட் கிளாஸோட சூப்பராக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வீட்டை தாங்க பார்க்கோம். ஆமாங்க, 3 BHKங்க, 2.25 சென்ட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டில் 1750 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கட்டியிருக்காங்க. உள்ளே வந்தோம்னா பெரிய ஹாலுங்க, லிவிங் ஹால் வித் டைனிங் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. 11:28 அப்படிங்கிற அளவில் இருக்குது. ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க ஒரு ஆர்கிடெக்சர் பேட்டர்னில் சூப்பராக நம்மளுக்கு ஹை ரூஃபிங்கில் டஃப் அண்ட் கிளாஸோட சூப்பராக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வீட்டை தாங்க பார்க்கோம். ஆமாங்க, 3 BHKங்க, 2.25 சென்ட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டில் 1750 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு நல்ல மைல்டான க்ரீம் கலரும் அதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி டார்க் கலர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வச்சிருக்கக்கூடிய விண்டோஸ்க்கு ஃபுல்லுமே நம்மளுக்கு தேக்கிலேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக மேலே ஓப்பன் டெரஸ்க்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸ் போட்டு அதுக்கு கீழே டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதுக்கும் நல்லா ஸ்கை ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ரொம்ப அழகாகவும் இருக்குது, ரொம்ப மாடர்னாகவும் ட்ரெண்டியாகவும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு 30 அடி ரோட்டில் பெரிய 2 கேட் கொடுத்துருக்காங்க. விக்கெட் கேட் ஒன்று, காரினுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸில் லேசர் கட்டிங் டிசைன் பண்ணி அதுக்கும் நல்ல டார்க் லைட் காம்பினேஷன்ஸில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறது அழகாக இருக்குது. உள்ளே போனோம்னா நல்லா மேட் ஃபினிஷிங்கில் 15:12 அப்படிங்கிற அளவில் கார் பார்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. சைடு வாலில் ஃபுல்லும் உங்களுக்கு ஒன் சைடு வாலில் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டோரும் தேக்கிலேயே அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் கீழே ஜல மூலையில் வாஸ்து பிரகாரம் வடகிழக்கு மூலையில் போர்வெல்லும் வாட்டர் சம்பும் அமைச்சிருக்காங்க. அவுட்டர் டாய்லெட் ஒன்று இந்த வீட்டில் நம்மளுக்கு இருக்குது. காருக்கு இன் தனியாகவும் வாக்கின் தனியாகவும் இருக்கிறங்காட்டி இந்த வீட்டில் அன்டிஸ்டர்ப்டாக இருக்குது. முன்னாடி ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் தேக்கில் நல்ல ஹெவியான 2 டோர் கொடுத்துருக்காங்க. பிராஸில் ஹெவியாக நம்மளுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோம்னா பெரிய ஹாலுங்க, லிவிங் ஹால் வித் டைனிங் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. 11:28 அப்படிங்கிற அளவில் இருக்குது. இதில் ஹால் போர்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 16:11 அப்படிங்கிற அளவில் டிவி வைக்கிறக்கும் ஷோகேஸ் பண்ணுறக்கும் ஒரு செப்பரேட்டாக ஒரு இன் கொடுத்து அதுக்கு மேலே ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க, லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வால் ஃபுல்லும் பீனட் கலரில் பெயிண்ட் பண்ணி மைல்டான பெயிண்ட் பண்ணி அதுக்கு ஃபுல்லுமே நம்மளுக்கு ஆப்போசிட்டில் பாக்கி 2 வாலுக்குமே மைல்டான கலர் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. 2:4 அப்படிங்கிற அளவில் வெட்டிஃபைட் டைல்ஸ் கொடுத்து கீழே ஸ்டெப்ஸுக்கு டூப்ளக்ஸ் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு ஒன் சைடில் ஸ்டடி போர்ஷனாகவும் பாக்கி இருக்கிற ஏரியாவும் லிவிங்காகவும் டைனிங்காகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. டைனிங் வால்க்கு உங்களுக்கு ஒன் சைடில் எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணி வாஷ் பேசின் வச்சு கொடுத்து 2:4 அப்படிங்கிற அளவில் வெட்டிஃபைட் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல அகலமான ஏரியாவாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் போர்ஷனை மேலே அதுக்கு உண்டான ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோம்னா பெரிய அகலமான கிச்சனுங்க, நல்ல 11:8 அப்படிங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. எல் டைப்பில் கவுண்டர் டாப் போட்டு கொடுத்து நம்மளுக்கு சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சு கொடுத்துருக்காங்க. சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பெரிய ஸ்டாண்டி கொடுத்து அதில் கடப்பு கல் போட்டு மேலே லேஃப்ட் கொடுத்து லேஃப்ட்டுக்கு கீழேயும் நம்மளுக்கு ஸ்பாட்லைட் கொடுத்து அழகுபடுத்தியிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டிங்கிங்க, நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனியாகவும் சின்னி வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நல்ல அகலமான கிச்சனுங்க, நல்ல ஸ்பேஸ், லேடிஸுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். வாங்க நம்ம இந்த வீட்டில் ஹாலில் இருந்து ஆக்சிஸ் ஆகிற மாதிரி தென்மேற்கு மூலையில் 16:10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுங்க. வீட்டில் ஃபுல்லுமே 2:4 அப்படிங்கிற அளவில் வெட்டிஃபைட் டைல்ஸ் போட்டு கிராஸ் வென்டிலேஷன் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேக்கில் ஜன்னலும் பாக்கி இருக்கிறது UPVCலையும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் எல்லாமே உங்களுக்கு மைல்டான கலரையும் ஒன் சைடு வாலுக்கு டார்க் கலராகவும் பேஸ் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5:7 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் டைல்ஸ் போட்டு வெஸ்டர்னில் கிளாஸ் செட் வச்சு கொடுத்துருக்காங்க. உள்ள பெயிண்டிங் வேலை நடந்துட்டு இருக்கிறங்காட்டி மெட்டீரியல்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. நம்மளுக்கு
டைல்ஸ் ஃபுல்லுமே வந்து சீலிங் வரைக்குமே பண்ணி டியூவல் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிறக்கும் கீசர் வைக்கிறக்கும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த மாடர்னான ஆர்கிடெக்சர் பேட்டர்னில் கட்டியிருக்கக்கூடிய நம்மளுக்கு ஸ்டெப்ஸுங்க நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில்ஸ் வச்சு முன்னாடி வுட்டனில் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஹெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டே போகலாங்க. டாலான ட்வின் பேட்டர்னில் 2 விண்டோஸ் கொடுத்து அதுக்கு கிளாஸ் போட்டிருக்காங்க. கீழே சின்ன மாடம் மாறி கொடுத்து நம்மளுக்கு ஷோகேஸுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கில் ஹை ரூஃப் கொடுத்து அதுக்கு பர்கோலா பேட்டர்ன் பண்ணி நம்மளுக்கு கிளாஸில் டஃப் அண்ட் கிளாஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போனோம்னா 11x16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. அந்த ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி 2 பெட்ரூமும் ஓப்பன் டெரஸும் காமன் டாய்லெட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க. டிவி போர்ஷன் இருக்குது பாருங்கள். மேலே பர்கோலா பேட்டர்னில் உங்களுக்கு கொடுத்து லைட்டிங்ஸ் வர மாதிரி சூப்பராக ஆர்கிடெக்சர் பேட்டர்னில் ஹெட்ரூமை அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க. வாங்க தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதுவும் 16x10 அப்படிங்கிற அளவில் இருக்குது. மேலே லெஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் எல்லாமே கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் நேச்சுரல் வெளிச்சம் வர்றது தான் ரொம்ப மெயினாக பிளான் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஒன் சைடு வாலில் பர்பிளும் இந்த வீட்டில் நல்ல லைட்டான க்ரீமி எல்லோவும் பிளான் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5x7 அப்படிங்கிற அளவுக்கு பிளான் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை தனியாக வெட்டு தனியாக நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரை ஏரியாவுக்கு உங்களுக்கு லைட்டான மைல்ட் கலரில் கிளாஸி ஃபினிஷிங்கில் டைல்ஸ் போட்டு சிங்கிள் யூனிட் வால் மவுண்டட் கிளாஸ் செட் போட்டு கொடுத்துருக்காங்க. வாஷ் பேசின் வச்சுருக்காங்க. வெட் ஏரியாவுக்கு ஃபுல்லுமே உங்களுக்கு டார்க் கலரில் நல்ல கிளாஸி ஃபினிஷிங் டைல்ஸ் ஃபுல்லுமே போட்டு கொடுத்து டவல் செட் அப்படின்னு வச்சு கவுண்டர் டாப் ஒன்று போட்டு அதுக்கு சூப்பரான கிரானைட்டில் பிளான் பண்ணியிருக்கிறது ரொம்ப மாடர்னாகவும் ட்ரெண்டியாகவும் இருக்குது. இந்த வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எப்படி நம்மளுக்கு ஒரு ஃப்யூச்சரைஸ்டு பிளான் பண்ணி பண்ணணுமோ அது மாதிரி நம்மளுக்கு ஹெட்ரூமும் டாய்லெட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸு அப்படிங்கிற மாதிரி அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. வாங்க தென்கிழக்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய 3rd மாஸ்டர் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம்லையும் ஒன் சைடு வாலில் டார்க்காக ஸ்கை ப்ளூ பண்ணியிருக்காங்க. பாக்கி இருக்கிற வால் ஃபுல்லுமே உங்களுக்கு மைல்டான லைட் கலரில் பண்ணியிருக்காங்க. லேஃப்ட் கொடுத்து 2x4 வெர்டிஃபைட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஸ்டடி ரூமாவோ இல்லை மாடர்ன் சினிமா தியேட்டர் ரூமாவோ கெஸ்ட் ரூமாவோ பிளான் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க. காமன் டாய்லெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 5x7 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. பிவிசியில் டோர் போட்டு உள்ள சிங்கிள் யூனிட் கிளாஸ் செட்டு கீழேருந்து மேலே வரைக்கும் டைல்ஸு ட்ரை வெட் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி உங்களுக்கு ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸும் ஃபுல்லும் வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட்டும் வச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்குறது இந்த வீட்டில் நல்ல ஆர்கிடெக்சர் டிசைனில் சூப்பரான பிளான் பண்ணி எக்ஸிக்யூஷன் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. மாடர்ன் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு டூப்ளக்ஸ் பேட்டர்னில் 3 BHKவா மாஸ்டர் பெட்ரூம் எல்லாமே அமைஞ்சிருக்கு. 2.25 சென்ட்டில் 1750 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் ட்ரெண்டியான 3 BHK வீடு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கூலண்ட்டில் டைல்ஸ் போட்டு கொடுத்து முன்னாடி டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. நல்லா செமி கேட்டட் கம்யூனிட்டியில் ஓப்பன் டெரஸோட அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த 3 BHK வீடு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான மெட்டலில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோவைப்புதூர் பேரூர் சுண்டக்காமுத்தூரில் அமைஞ்சிருக்குங்க. இதை பற்றி டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்கள். ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே பாருங்கள் கூலண்ட்டு டெரகோட்டா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. 2 வாட்டர் சம்ப் வச்சுருக்காங்க. அது போக டஃப் அண்ட் கிளாஸ் வந்து அந்த பர்கோலா பேட்டர்னில் போட்டு அதுக்கு நல்ல ஹெவியான 12 mm கிளாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வைக்கிறக்கு கல்லும் மேலே டஃப் அண்ட் கிளாஸோட மாடர்ன் ட்ரெண்டியான அமைஞ்சிருந்த 3 BHK வீடுங்க.
கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக ஐமை ஹோமை பார்த்ததுக்கு நன்றி. ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய இந்த அழகான வீட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஐமை ஹோமின் நன்றி.